தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுட்பொருளாவாள். கருணை வாசகதுட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் சரஸ்வத்யமா. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வா அதீதம் ககன சதுருஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரகிதம் தத்குரும் தத்குரும். இந்த குரு ஸ்தோத்திரத்திலே தத்துவமஸ்யாதி லட்சியம் குரு ஸ்தோத்திரம் வரும். நீ அதுவாக இருக்கிறாய், இந்த லட்சியம் அதான் குருநாதர். அவர்தான் குரு. தத்துவமஸ்யாதி லட்சியம். இந்த தத்துவமசி எதை குட்டி காட்டுகிறதோ அதுதான் குருநாதர். அப்போ இன்றைக்கு நம்மளோட தலையங்கம் சென்டர். சென்டர் நான் சென்டர். நீ அதுவாய் இருக்கிறாய். நீ அண்டா ஆறு, அது அண்டாறு. தேங்க்யூ சுகுமார். அசி நீ அதுவாய் இருக்கிறாய். இவ்வளோதான். தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவன். இது ஆழமான பெரிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஆனால் எத்தனை நேரம் கேட்டாச்சு இல்லையோ, தெள்ள தெளிந்தாளுக்கு சீவன் சிவன் கேட்கலையோ. அப்போ அத்தனை கிடைக்கும் கூர்த்தமை ஞானத்தாளா அவங்கள்ட்ட அவளும் பாடுறாங்களே, பாடலையோ கூர்த்தமை ஞானத்தாளுக்கும் கூட சொல்கிறாங்களே. நான் ஏன் இப்படி கேலி பண்ணுறேன்? கேலி தான் பண்ணுறேன் உங்களை எல்லோரும். ஏனெனில் நம்ம இன்னமும் வழிக்கு வரலை. அவனை ஒரு கை பார்த்தணும், வழி கொண்டு வந்தான் விடுவேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையோ. இல்லை, அந்த வழி கொண்டு தான் விடுவேன். இப்போ நம்ம வழிக்கு இன்னும் முடியுங்கோ வரவே இல்லை. நேற்று நம்மளோட ஒரு நண்பருக்கு நான் பட்டன்னு எழுதி விட்டேன். வேணுமெண்டாலே இல்லை இல்லை நீ அந்த பக்கம் இரு, அதில் போய் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் நீ இருக்கலாம். ஏன்? உடல் எங்கே இருக்கிறதோ அதை பற்றி பேச்ச கிடையாது. உன்னுடைய இமோஷன், மனம், புத்தி, அகங்காரம், இந்த ஆசைகள், உணர்வுகள் எங்கே இருக்கிறதுன்ற பொறுத்தான் அங்கே நீ இருக்கிறாய். அது ஏசு நான் அருமையாக சொல்கிறேன். எங்களது செல்வம் எங்கே இருக்கிறதோ அந்த அந்த என்ன இதயமாக இருக்கும். 57,500,000 இருக்குண்ட அக்கௌண்ட் இல்லை வழங்க அங்கே அங்கே கணக்கு பார்த்துட்டு இருப்பான் இல்லையோ அவன். அது மாதிரி நம்ம உண்மையிலேயே வழிக்கு வந்திருந்தால் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஒரு உடையும் இருக்காது. அது அடியே இந்த இல்லை வாழ்க்கையில் பார்த்தாச்சு. அப்போ எங்கே முருகன் நம்மளை என்ன சொல்கிறவர் பேய் காட்டுறாங்க. சுகுமார் முருகன் சொன்ன ஒரு என்னது அக்யோமெட்டிக் ஸ்டேட்மெண்ட்டா, உன்னை நீ பேய் காட்டுறாய். பேய் காட்டு 84 லட்சத்துலேயும் பேய் காட்டினாய். ஆனால் பாவம் மற்ற உயிர்களுக்கு தெரியாது. இப்போ மாடு, ஆடு, பூனை இதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு அது அழகான இது. அவங்க பிராரத்தப்படி பிறந்தாங்க. நாய் பிறந்தால் நாய் தஞ்சாகும், ஆடு பிறந்தால் ஆடாக தஞ்சாகும். ஒரு மாற்றமும் வராது. ஆனால் மனிதனுக்கு மட்டும், திரும்ப சொல்கிறேன், மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் என்னது மனிதன் நாயாகவும் போகலாம், பிரம்மா அவர் படைப்பு கடவுளாகவும் போகலாம், இந்திரன் நட்சத்திரன் ஆகலாம், அடுத்தது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நான் பாட்டு படித்தேன், படித்தேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அப்போ உனக்கு அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அந்த நீ அதை ஆப்ஷன் எடுக்கிறான்டா, நாய், மாடு, பூனை, கழுதை, பண்டி, அதைத்தான் நீ சூஸ் பண்ணுற. நான் சரியாக தான் சொல்கிறேன். அப்போ வந்தோடனே தான் நான் கேட்க சொன்னேன்.
நீ நினைக்கிற எல்லாம் நான் ஐ டூயிங் வெல் நத்திங். குளிக்க போய் சேறு பூஜைன்னா எங்களோட பிரின்சிபல் இல்லார். இல்லை இல்லை இல்லை, சேறு பூஜை போட்டு குளிச்சுட்டு வந்து அதை சேறு குளத்தின்னு போல இருக்கிறாய் நீ. சுகுமார் இதுக்கு எதிராக சொல்லுங்க. ஓமா நான் ஐய் ஒழுங்கா சொல்லு. இல்லை நீ பார்த்தியா, இந்த சின்ன ஒரு கண்ணுக்கு முன்னே எனக்கு நான் இருக்கேன். நான் இப்போ விளங்க உங்களுக்கு ஒன்றுமே விளங்குறதுன்றத ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் இப்போ தான் சொன்னேன். என்ன வேணும் என்ன, நீ குளிச்சுட்டு வந்து சேருக்குள்ளே இருக்கிறாய். அப்பா என்ன ஞானம் பாருங்க. அப்படி போயிடலாம். ஓ இல்லை எங்கே இருக்காய் நீ? குளிச்சாய் புறம் எங்கே இருக்காய்? சேருக்குள்ளே இருக்கிறாய். திரும்ப வந்தவரை குளிப்பாய். அது இங்கே வந்தால் கொஞ்சம் 2 நிமிஷம் குளிக்க அதுவும் என்னது எல்லாம் மாதிரி எல்லாம் பூந்துட்டா. சார் எல்லாம் பூந்துட்டு வால் மட்டும் போடலன்னு சொன்னேன். அதான் உங்களோட எல்லாம் இருக்காது பாருங்க. நான் முன்னுக்கு விற்பா சொன்னேன். நீ குளிச்சுட்டு வந்த எங்கே போகிற? சேருக்குள்ளே இருக்கிற. அது உண்மை. அப்போ நீ என்ன பண்ணுவோம்? அப்போ நான் இதை தான் சொல்கிறேன். விவேக வைராக்கிய ஷட்சம்பது மூச்சதில் விவேகமே இல்லை. நான் என்ன இது முக்கியமான சப்ஜெக்ட். நான் இதை பற்றி சென்டர் தத்துவமசி. நீ அதுவாக இருக்கிறாய். தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார். அவர் தமிழகம். அப்போ நீ கூர்த்த மெஞ்ஞானமும் இல்லை, நீ விளங்கவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க? விளங்கோ. ஒரு மாதிரி சொல்கிறான் பாருங்கள். இவங்களை நேற்று நான் எல்லோரும் கூப்பிட்டேன். ஆயினும் நேற்று இந்த உடம்பு நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது. அவங்க போகலாம், நான் இது நடக்கலாம். ஸோ 1 4 ரோல் பார்த்தாச்சு. இனி அவங்க பார்க்க வந்தால் ஓகே. நான் சாமியார் போக போகிறல. எல்லாருக்கும் பாய், குட் பாய், தெரியும் சோசன் நம்ம கிளியர். அப்போ நானே வரல. இது என்ன தன்னை அறிந்த இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். அவர் தன்னை அறிந்த இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு அறிவு சொல்லணும், வழி காட்டணும்னு கேள்வி இல்லையே. என்ன தந்திரம் தேவராஜ் என்ன தந்திரம் ஒன்றுக்குள்ள பாருங்க. இது தந்திரமாக விஷயம். அது என்ன மிச்சம் ரகசியம். அது கூட சொல்கிறேன் விளங்க முடியாதது இல்லை, கொஞ்சம் பேர் தான் விளங்கும். அது தந்திரம்ன்றது தான். அப்போ இப்போ இங்கே நம்ம படிக்கிறது எல்லாம் இல்லை அந்த தன்னை அறிந்த இன்பம் உறத்துக்குள்ளே தந்திரம். எஸ் எஸ். இப்போ நான் தொடங்கினேன் எனக்கு குருநாதர் சுலோகம் பிரம்மானந்தம் பரமசுகதம் இது எல்லாம் ஆத்மன்ற அந்த அதில் அதான் ஆத்மனே தான். கேவலம்னா தனியாக இருக்குது அவரோட ஞானமூர்த்தி. ஒரு ஞானத்தை உருவமாக்கினா அவர் தான் குருநாதர். துவந்துவா அதீதம் ககன சதுருஷம் ஆகாயம் போல தத்துவமஸ்யாதி லட்சியம். நீ அதுவாக இருக்கிறாய். அது சும்மா சொல்லியாச்சு. அது லட்சியம் என்ன? அதில் இலக்கு என்ன? அதுதான் குருநாதர். அது சொல்கிற நீ அது நான் அதுவாக இருக்கிறேன் அகம் பிரம்மா சொல்லுவோம். அதுதான் லட்சியம். இப்போ சாதாரண காரியமோ நண்பர்களை சொல்லிக்கணும். அப்பா 24 மணித்தியாலம் 365 நாள் 24 வருஷம் இவ்வளோ நாள் இல்லை சும்மா விளையாடாதுங்கோ. சாதாரண படிப்புக்கு இல்லை உங்களை நீங்களாம் படிக்க போனீங்க. நான் தான் படித்தேன். நான் உங்கள் படிக்கலை. இப்போ 18 வருஷமா. நீங்கள் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட? நீங்கள் கிராஜுவேட் பண்ணலையோ? பண்ணது. அப்போ 18 வருஷம் எங்கேயா வாங்கும் திட்டத்துக்கு தயாராக இருக்கணும் எல்லாம். கருண்டு மாதிரி போவோம். ஓ அப்போ விவேக சொல்லுங்க. அதாவது நீ இன்னமும் நினைவில் வர நீ எது உண்மை எது பொய், எது மரணத்தன்மை வாய்ந்தது எது அமிர்தத்தன்மை வாய்ந்ததுன்றதை நீ இன்னும் பிரித்து பார்க்கவும் இல்லை, அதை தீர்மானத்துக்கு வரவும் இல்லை. நான் அப்படி இருந்த இந்த ஒரு கேள்வியும் வராதப்பா. நான் மரணம் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு இல்லையோ பாருங்கள். அந்த புத்தர் 4 ஒரு அதே நாளில் அந்த தேரில் ஏறி வேலேருந்து போகக்குள்ள முதல்ல ஒரு நோயாளியை பார்த்தார், ஒரு வயது போனவரை பார்த்தார், ஒரு சவத்தை பார்த்தார், ஒரு சாமியை பார்த்தார். அவ்வளோதான். திருப்பூர் வண்டியை என்ன என்னண்ணா எங்களோட சுவாமி கிருஷ்ணாஜி மராய உங்களுக்கு துட்டுன்னு துட்டின ஒரு நாள். ஏன்னா நாங்கள் இந்த தெரியும் தானே பேக்கிங் அண்ட் ஃபோர்டிங் டிப்பான்னு போட்டு சிரிச்சு கொண்டிருக்கோம். டேஞ்சு வாங்கடா எல்லாம் முடியை கூப்பிட்டேஞ்சு வாங்க.
என்னட்டு கேட்டால் நீ எத்தனை கட்டி போட்டிருப்பான்னு 50 100 அப்படி ஒரு அஞ்சு நான் டேய் இல்லை அவர் பட்டு கோவம் வந்து புத்தர் ஒரு சவத்தை தான் பார்த்தார். புத்தர் ஒன்று நடக்கலையே உங்களுக்கு அந்த மகான்கள் அறிவுரையப்போ நான் சொல்கிற ஒரே விளங்குதா கட்டிக்கொண்டே இருக்கா நீ நான் சாக மாட்டேன் இல்லையோ அது இது நீயே தான் ஆறு உண்ட உடம்பை தான் அதுக்குள்ளே கட்டி நீ போடுற அந்த ஞானம் உனக்கு இருக்கோ இல்லை. இந்த மாதிரி எங்கேருந்து வர எங்கட அம்மம்மாவோட அண்ணன் அவர் கேன்சர் வச்சது. உங்களுக்கு தெரியும் அந்த கேன்சர் வர நாத்தம் உலகத்தில் எந்த உடம்பு செத்தாலும் இருமாடஞ்சாகும் அந்த காதில் கொஞ்சம் நாரும் பொறுத்துக்கொள்ளலாம். ஆனால் மனிதன் உடம்பு நாட்டத்தை தாங்கவே முடியாது. நான் சின்ன பையன் ஒரு 7-8 வயது இருக்கு நாங்கள் இருக்குல்ல அவங்க இலங்கையில் இல்லாத பெஸ்ட்டு இதன்னு அத்தரை இல்லாமல் நத்திங் டூயிங். நான் ஆடியோ வேலைக்கு இந்த தமனையில் என் ஃப்ரெண்டு ஒரு ஜிஎஸ்ஆர் இருந்தேன் அவன் சேர்த்து குட்ட போக முடியும் எல்லாம் அழிவும். என்ன சொல்கிறேன்டா ஏய் இந்த உடம்பு தான் நீ உண்ட உடம்புக்கு அந்த உடம்பு என்ன வித்தியாசம் அது உனக்கு தெரியுதா அவனுக்கு அப்போ விவேகம் இல்லை அன்றைக்கு தான் சொன்னேன் பிணியும் போய் சாக்காடு தப்ப முடியாதுனால அது அவருக்கு 93 வயதில் என்னதான் இல்லை அது போகிற வயது தானே ஐயோ நானே வருமானவையா போகிற வயது தானே உனக்கு இருக்கிற வயதோ என்ன இவ்வளோ வரேன்டாப்பா இன்னமும் நமக்கு தெளிவில்லை. அதனால தான் இந்த பெரிய விஷயங்களை சொல்லவும் கூடாதுன்னு சொல்கிறான் பெரியவங்க. இன்னும் அதுக்கு தகுதி இல்லை உனக்கு. அப்போ முதலாவது மரணம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. எதுக்கு நீ என்ன சொல்ல நான் நீ உடம்பு மரணம் யாருக்கு இல்லைன்றா அதை நான் சொன்னேன். ஆனால் இப்போ நீ இந்த உடம்பு நான் நினச்சி கொண்ட முடியாது கட்டாயம் சாகுவா நீ நான் எஸ் அதுக்கு நீ தயாராக இருக்கா இல்லை சுகுமா சொல்லுங்க இன்னும் அப்போ என்ன சொல்கிறேன்னா குழப்பம். அப்பா சொல்லுங்கள் கிளாரிட்டி. நான் உண்மையில் இண்டிய தலைங்கிறது அதான் சொல்ல வந்தேன். என்னது கிளாரிட்டி தெளிவு அதை சொல்ல வந்துட்டு பார்த்தேன். என்ன அது டூ மச் ஓகே சென்டர்லாம் நிற்போம். என்னது நடிச்சென்டர் நடிச்சென்டரில் வச்சு அடி இதில் நடிச்சென்டர் இதான் தெரியுமா நடு வேறு சென்டர் வேறு தெரியா இப்போலாம். ஸோ இதை தான் வரோம் ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துடும். வாழ்க்கையை வீண் பேர் என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு ஒரு சந்தேகம் விடு ஏன் இது நல்ல வட்டோண்டு துண்டுறேன் நான் சொன்னேன் நல்ல கிளியர் திஸ் இஸ் லைஃப் இஸ் டெத் கிளியர் நீ மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்காய் இல்லை லைஃப் என்னான்ட்டு டெத் என்னாலும் ஒன்றும் தெரியாது. வாட் இஸ் இட் எஸ் சரி சார் இப்போ இவர்கிட்ட நான் கேட்டு அங்கே மோச்சரி ஒன்று இருக்குது என்ன ஒன்று காட்டுறேன் நான் காட்டுவியா காட்டு இல்லை அடுக்கடுக்கா என்னாலா பட்டியில் மச்சி ஐஸ்லாம் போட்டு இல்லை மோச்சரி எஸ் அதாவது வெளிநாடெல்லாம் ஒழுங்காக வச்சுருக்காங்க. இது ட்ரோயர் எடுத்து அதை பற்ற வைக்கிற இருக்கு இல்லையோ அந்த மிஷின் இப்போ ஒன்று இருக்குது அதில் போட்டு தள்ளி போட்டு கடைசியாக இந்த ரிஃபைன்டு பவுடர் வரும். அப்பா அதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் இது பண்ணி இந்த இருக்கிறார் மாப்பிள்ளை எங்கே இந்த மாப்பிள்ளை இந்த இருக்கு எங்கே இந்த கூடத்துக்குள்ள எஸ் அப்போ நீங்கள் இந்த ஒரு சிஸ்டர் நம்மளோட தங்கச்சியா அக்கா தங்கச்சியா நியூசிலாந்து எழுதினார் சுவாமி அவள் பார்த்து கொண்டிருக்காங்க இல்லை அவங்களுக்கு மொழி தெரியாது இதில் என்ன மொழிபெயர்த்து அப்படி இதை செய்தால் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். இவ போட்டிருந்தா என்னது அது டைட்டில் என்ன டைட்டில் சப்டைட்டில் அதான் அவள் சொன்னான். நான் என்ன சொல்கிறேன்டா இல்லை தே ஆர் வாட்சிங் சம்திங் இஸ் கோயிங் ஆன் தேர் இல்லை. ஆனால் அப்பா யூடியூப்பு சுவாமி இலக்கியர் ஒன்றும் இல்லாது ஏன் நல்ல பிள்ளைக்கு சொல்லுங்க ஒரு வார்த்தை அதை நான் திரும்ப அந்த யோக சுவாமியை சொல்லணும். விவேகானந்த சுவாமி சிக்காகோவிலேருந்து வந்து நினைக்கிறேன் கொழும்புலேருந்து நினைக்கிறேன் அவருக்கும் டைட்டில் கொடுத்தாங்க அது வேதாந்தம். அவர் ஒழுங்கினார் அன்னே ஒரு சின்ன 14 வயது பையன் வரும் கிளிக்க பார்த்துக்கணும் விவேகானந்த சுவாமி பேச போகிறான் டைம் இஸ் ஷார்ட் சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ் அப்படி சொன்னாங்க. இவரை தள்ளி விட்டாங்க இவர் டைம் இஸ் ஷார்ட் சப்ஜெக்ட் இல்லை
டைம்ஸ் மை ஷோட் இந்த சப்ஜெக்ட் அதே இல்லை யோக சுவாமி பிறந்தர ஒரே என்ன 2 வார்த்தை இப்போ நமக்கு ஏசன் ட்ரக் லோடு என்ன சுவேஜன் எப்படி காணுவேன் தண்ணி ஒன்று அடிக்க இல்லை யாரோ சொன்னான் என்னன்னா படையம்மா என்ன சொன்னேன் போத்தல ஒன்று மாதாஜி வச்ச திப்பு அதுதான் உலகம் இல்லை அப்பா ஏன்னு தெரியுமா இந்த அறிவில் இருக்கிறது சிரமம் இப்போ இதை கொண்ட போட்டால் என்ன அது கொஞ்சம் சாந்தி 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 அப்போ பாருங்கோ இந்த அறிவை மயக்கிறது தான் ஆக்களுக்கு வேணுமே சரக்கு அறிவோடு இருக்கிறதுக்கு மதுரன் கஷ்டப்படி சொல்கிறீங்க வேண்டாம். அப்போ நம்மட என்ன தலையங்கம் சென்டர் ஐ நான் சொல்லுங்கள் நான் இப்போ நீங்கள் நான் எனக்குள்ள எங்கே நான் இந்த சசி இருக்கா நானாண்டாங்க இந்த இருக்கா இது சசியோ இல்லை கண்ணை முடியுங்கோ இல்லை வேக்கா ஏன்னா அந்த தலையங்கம் நல்லா இருக்கு இல்லை விழித்துக்கொள் அது இதுவும் விழித்துக்கொள்கிறத கண்டினியூவேஷன் தான். ஸோ நீ நான் என்று சொல்கிறாரு கேள்வி நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க. இது நீ நான் என்னக்குள்ள உண்மையிலேயே இயற்கையாகவே இந்த உடம்பை தண்ணி இல்லை நான் என்று சொல்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் ஏன் சொல்கிறேன்டா நீ அதை கூட விசாரம் பண்ணி தெளிவுக்கு வரவில்லை. சின்ன ஒரு விஷயம். ஏன் இப்போ 80 வருஷத்துக்கு முதல் இந்த உடம்பு இருக்கவில்லை. இன்னொரு பாப்பமே நமக்கு ஜெனரஸ் 80 வருஷத்துக்கு பிறகு எங்கே அந்த எலும்பும் இருக்காது. ஆறு இந்த உடம்பு முருகன் நான் முடிச்சுடுறாரு. ஏன் முடிக்கிறீங்க? நான் 80 சொன்னேன் ஐயா. ஓகே இல்லை அப்போ என்ன அது நீயா இருக்க முடி. அப்போ நீ நான் அது இல்லை. அப்போ அதை தள்ளி வை. அது நீ தள்ளி வைக்கவில்லை. அப்போ நான் என்ன தள்ளி வைக்கவில்லை. ஆகவே உனக்கு பிரியணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நீ அதிகாரி இல்லை. அவனை நான் என்ன ஏன் நீ இதேன் தெளிவில்லையே உனக்கு. ஆகவே முதலாவது தெளிவுக்கு வா. நான் சொன்ன மாதிரி இது எம்பெருமான அரிது மானுடராதல் அரிது எம்பெருமான கொடுக்கப்பட்ட அற்புதமான உபகரணம். அது சந்தேகமே கிடையாது. அது நீயும் இல்லை உண்டையும் இல்லை, ஆனால் உபகரணம். இப்போ நான் கோடாலி அந்த மரத்தை இல்லை அடியில் வெட்டி எடுத்தோம். அது இவரையும் இல்லை இவரும் இல்லை. ஆனால் நீ என்ன நினைக்கிற அந்த உடம்பை என்ன நினைக்கிற நீ நான் என்னது அது அப்படி. அப்போ இவ்வளவு குழப்பம் பாருங்க. அது கட்டாயம் சொல்லுவோம் என்ன பாருங்க குழப்பம். ஆனால் உண்மையில் ஒரு குழப்பமும் கிடையாது. நீ அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு ஃபிக்ஸ்டு கிளாரிட்டி தெளிவுக்கு வரணும். கேள்வியாக வந்துடணும். இது ஒரு உபகரணம் சரி, இது நானும் இல்லை என்றையும் இல்லை. ஆனால் அந்த உபகரணத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி எது அடையிறதுக்கு நான் பிறந்தனோ அதை அடைவேன். அவ்வளோதான். அந்த தெளிவு வரவில்லை. நான் நம்ம கிளியர் எஸ். இப்போ என்ன சொல்லணும் என்று இருக்கிறதோ என்ன பண்ணணும் வரவாய் சொல்லுங்க டிஐஎன் என்ன பைத்தியம் அது. அப்பா நல்ல வைத்தியம் எது நல்லதோ டூ இட் நவ். இந்த வாழ்க்கை இந்த விஷயங்கள் தான் உடனே. ஒரு தடவை ஆசிரமில் இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும் நான் இல்லை இந்த விவேக வைராக்கியம் இப்போ இருக்கேன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் காலங்காலம் 4:30 மணிக்கு ஒன்றும் இல்லை ஓட்ட உடுப்போட ஒலிக்கிட்டு போகணும் பார்க்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லை. அப்படி தானே அங்கேருந்து அங்கே போனது. ஆனால் ரவுண்ட் அடிச்சு 3 நாளைக்கு அப்புறம் வந்தேன். இல்லை அம்மா நான் இனிமேல் டெஸ்ட் பண்ணேன் மாட்டேன் தாய் இந்த மன்னிப்பு கேட்டேன். ஏன் அவ்வளோ ஒழுங்காக நடந்தது. ஏன் அது தெளிவு அப்போ இருந்தது. ஒரு நாள் பெரிய ஒரு பட்டம் கட்டாயம் சொல்லணும். அப்படின்னா ஒரு 100 வருஷம் முடிந்து அந்த பெரிய ஒரு விவேகானந்த சுவாமி இருந்த ஒரு ஆசிரம் அது கைலாச ஆசிரம் அப்படி சொல்கிறோம். அவங்க 100 ஆண்டு கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆசிரமத்திலிருந்து இந்த அதி உயர்ந்த துறவிகள் அவங்க கொஞ்சம் கொண்டே இருந்து 2 பேரை எடுக்கிறேன். அப்படியே அதில் பெரிய 150 ஆசிரமத்திலிருந்து 2 வேணால் 100 பேர். அதில் சாமியார் ஒரு பேர் என் ஃப்ரெண்டு 2 பேர். நான் சொன்னேன் அதுக்கு நான் போக மாட்டேன். அவங்க எல்லோரும்
மட்டே ஆக்கள் எங்களை கூப்பிடலையே நாங்கள் துடிச்சு கொண்டிருக்கோம், இன்னும் நீ கூப்பிட்றா என்னண்ட. ஐ செட் நோ, நான் இங்கே போக மாட்டேன். அவன்கிட்ட சொன்ன சொல்லி பார்த்தேன், இவனு ஜபர்தஸ்து குண்டு கட்டியாக கொண்டு வச்சுருவாங்க. பின்னேற வாங்க நான் ஆச்சம் விட்டுட்டு ஓடிட்டேன். இவங்க என்ன சாண்டா சாமியார் கங்கையில் விழுந்து விட மாட்டார். அவங்க டாக்டர் அம்மா இருக்கோம். போய் தலை கொண்டு கொட்டி எந்த புள்ள நித்யா நீங்களாச்சும் கொண்டு விட்டாங்கடா. அடுத்த நாள் எல்லாம் முடிய இரவு வந்து சேர்ந்தேன். எங்களோட குருனா ஒரு வார்த்தையோட சொல்லல, அவரே தெரியும். இவனெல்லாம் என்னென்னா ஐ சைட் இட். அப்போ என்ன வரண்டா உண்ட பேர் புகழ் மாலை இல்லை செருப்பாலடியும் மாலைக்கும் என்னையா பிரயோசனம்? இது தோல் தானே, இதுக்கு நீ அடித்தாலும் தான் போட்டால் ஒரு பிரியோசனம் இல்லை. அப்போ சூரஞ்சல் வழங்கல, இட்ஸ் ஆர் வெரி கிளியர். இது நிறைய காலத்துக்கு முதல். அப்போ என்ன ஒரு அந்த தெளிவு உங்களுக்கு இல்லையே. ஒருவன் புகழ்ந்தாண்டா குழுவில் இருக்குது சொன்னாண்ட 3 நாள் தூக்கம் இல்லை. ஏன் அப்படி சொன்னான் இல்லையோ? யாருக்கு சொன்னேன்? இந்த அழிந்து கொண்டிருக்கும் சட்டைக்கு தான் சொன்னான். அதுக்குள்ளே இருந்த உண்ட மனதுக்கு சொன்னான். அப்புறம் நாம கிளியர். அதாவது நம்ம இன்னமும் இல்லை இதை அறியறது அளவு கிளியர். அப்போ முதலாவது அதுக்கு வாங்கும். அதாவது இந்த உடம்பு அற்புதமான உபகரணம். இது நானும் இல்லை என்னதும் இல்லை, ஆனால் உபகரணம். நான் கோடாலி சொன்னேன், முதல்ல ஒரு கோடாலி அதை கொட்டினேன், அதால் கொட்ட முடியலை. இவர் காலையில் 5:45 அந்த அங்கே வீட்டு அந்த கோடாலி கொண்டு தான் அந்த மரத்தை வெட்டி எடுத்து அதோட முடிஞ்சு இல்லையோ எங்கே இருக்குன்னே தெரியாது. ஓகே டன். அது மாதிரி அப்போ முதல் உடல் நானும் இல்லை எனதும் இல்லை இல்லை. அந்த தெளிவு வந்தால் முதலாவது என்ன வருவேண்டா மரண பயம் போயிடும். அடுத்தது மற்றவங்க நீ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் மாலை போட்டாலும் உனக்கு ஒரு சமத்துவம் யோக உச்சத்தை அந்த பக்தி யோகத்தில் என்ன வருது? மான அப்பமான யோகம். ஒருவன் உனக்கோ மாலை போடுறான், இன்னும் செருப்பு அடிக்கிறான். மான புகழ்ச்சி இகழ்ச்சி. ஒருவனை புகழ்றான், மற்றவன் திட்டுறான். யாருக்கு? நீ உடம்பு இல்லை, அவன் இன்னும் உடம்பு பார்த்தாச்சு, அது நான் இல்லையே. எஸ். அப்போ நீங்கள் தயவு செய்து இந்த விசாரத்தை கொண்டு வந்து இந்த முதலாவது நீ நான் என்று சொல்கிற இந்த உடம்பை தீர்மானிங்கோ. நான் சொன்னேன் என்ன நம்மளோட அது பரம் சசி என்ன பார்த்துட்டு போனேன். அது மாதிரி இல்லை என்ன பார்க்க என்ன நிச்சயம் இருக்கு உனக்கோ அடுத்த என்ன இந்த ஊரில் நான் போக ஒரு நிச்சயம் கிடையாது. அதை நீ நம்பி கொண்டு இருந்தா. அப்போ முதலாவது நீங்கள் தயவு செய்து எல்லாரும் இந்த அன்னமய கோஷம் ஆகிய தூள உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபகரணம். நான் சொன்ன மாதிரி இந்த உடம்பில் இந்த உயிர் போனது பிறகு இன்னொரு உடம்பு கிடைக்கும் வரையும் அது இயங்க முடியாது. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் இதுக்கு சரியா? அடுத்தது மனம், தூள சரீரம், சூக்ஷ்ம சரீரம். அதை பார். இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன்? நான் என்ற சென்டரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன்.